அவர் ஒன்றும் இல்லாமல் வரல. அவர் படித்தவர், டாக்டர். ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி உக்காந்துக்கின்னு டெய்லி 1 லட்சம் சம்பாதிக்கலாம், மாதம் 30 லட்சம். எதுக்கோசரம் அதெல்லாம் விட்டுட்டு உச்சத்தை விட்டுட்டு வந்துடுன்னு சில பேர் சொல்லுவான். அதை விட இது பெரிய உச்சம். டாக்டர் தொழில் மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். டாக்டராக இருந்தவங்க காப்பாற்றலாம், மக்களாக இருந்து மக்கள் சேவை செஞ்சு காப்பாற்றலாம். அதுக்கோசரம் தான் வந்து படித்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். படித்த பசங்களுக்கு என்ன செய்யணும், படித்த பட்டதாரிகளுக்கு என்ன செய்யணும். முதலமைச்சர் ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? படித்த முதல் பட்டதாரிக்கு 1000 ரூபா கொடுத்தாரா? பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுத்தாரா? அந்த திட்டம்லாம் நடந்துன்னு இருக்குதா? அதை பூரா இங்கேயும் கொண்டு வந்து அமுல்படுத்தி செஞ்சுன்னு இருக்காரா? யார் செஞ்சது? பொன்முடியார் அவர்கள் செஞ்சார். அடுத்தது அவர் வழியிலே இப்போ கௌதம் சிகாமணி வந்து செய்ய போகிறார். 1000 ரூபாய் இப்போ அக்கௌண்ட்டில் போட்டாரா? அந்த 1000 ரூபாய் இப்போ 2000 ஆக போகுது. அதையும் செயல்படுத்தி அமுல்படுத்தின உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு நம்ம கௌதம் சிகாமணி அவர்கள் ரெடி செஞ்சுருவார். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். மாதம் 2000. இது நீங்கள் வந்து உழைக்கிற வர்க்கத்துக்கான திட்டம். இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இதெல்லாம் யாரால் முடியும்? படித்தவங்களால் மட்டும்தான் கொண்டாட முடியும். படிக்காத முட்டாள் பசங்க என்ன யோசிப்பான்? சில பேர் நம்ம மாமா சீமான் மாமனுக்கு பார்த்தீங்களா, மாடி மேய்க்க விடுவேன் நான், படித்த பட்டதாரி எதுக்கடா படிக்கிற, மாடி மேய்டா வந்துன்னு சொல்கிறாரு அந்த ஆள். இப்போ வந்திருக்காரு பாரு, நம்ம எம்எல்ஏ ஆக போகிறாரு பாரு, நீங்கள் ஆக்க போகிறீங்க பாரு. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? படிங்க, பெண் பிள்ளைங்களா அவங்களுக்கு மகளிர் காலேஜ், அரசு காலேஜ் கட்டி விட்றேன், நான் சட்டசபையில் பேசுகிறேன், இந்த திருக்கோயிலூர் மக்களுக்கோசரம் நான் போராடுவேன், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் முதலமைச்சர் சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு? நம்ம கௌதம சிகாமணி உங்கள் வேட்பாளர், உங்கள் எம்எல்ஏவாக ஆக போகிறார், நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? திருக்கோயிலூர் போராடும், திருக்கோயிலூர் வெல்லும், உதயசூரியன் வெல்லும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறார். அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. வேறு எல்லாம் செல்லா காசுகளை ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க. உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் இந்த திருக்கோயிலூர் தலை நிமிர்ந்து நிற்கும். திருக்கோயிலூர் போராடும், வளர்ச்சி பாதைக்கு போகணுன்னா நீங்கள் உதயசூரியனுக்கு போடணும். மற்ற யாருக்கு வாக்களித்தாலும் வீணாக போடும். படித்தவருக்கு வாக்களிங்க, டாக்டருக்கு வாக்களிங்க. இவர் வேணாம் போய் ஒரு ஆஸ்பத்திரி போட்டு சம்பாரிச்சின்னு போகலாம், தேவையில்ல. மக்களுக்கோசரம் இறங்கி வந்து நடந்து வருவார், வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு என்ன தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு தான் இப்போ அவர் வரார். நம்ம எல்லாம் நல்லா வாழணும், திருக்கோயிலூர் நல்லா வளர்ச்சியாக இருக்கணும், இன்னும் ஊர் நல்லா பிரபலமாகணும்னு சொல்லி நம்ம வேணும்னா நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிங்கள். அண்ணன் கௌதம சிகாமணி அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் இந்த திருக்கோயிலூர் வளர்ச்சி பாதைக்கு போகும். இல்லை என்றால் குட்டி சவராக ஆகிவிடும். பழையபடி 30 வருஷத்துக்கு பின்னால் நம்ம போயிடுவோம். அதனால் தேவையில்லை. தயவு செய்து சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் உதயசூரியன் வாக்களித்தால் மட்டும்தான் இந்த திருக்கோயிலூரை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் நாசமாக போய்விடும். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் பொற்பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.